ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் தெருவுல ஒரு நாயும் இருக்கக்கூடாதுன்னும், இன்னும் 8 வாரத்துக்குள்ள டெல்லியில இருக்கிற எல்லா தெரு நாய்க்களையும் ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து அப்புறப்படுத்தி ஷெல்டருக்கு கொண்டு போகணும்னு ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டரை எதிர்த்து டெல்லியில நிறைய மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஏன் விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாடிஃபைட் பண்ணி நியூ ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இனி தெரு நாய்க்களை ஷெல்டருக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த நாய்களுக்கு ஸ்டெர்லைஸ் மற்றும் வேக்சினேட் பண்ண பிறகு நாய்களை பிடிச்ச இடத்துலயே திரும்ப விடுறதற்கான அனிமல்ஸ் ஆக்ட் 2023, அதாவது அனிமல்ஸ் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் நடைமுறையில் இருக்கு. ஆனால் இப்போ அப்படி நாய்களை திரும்ப கொண்டு வந்து விடாமல் பெர்மனண்ட்டாக அந்த ஷெல்டர்லேயே டாக்ஸை வச்சுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஏன் இந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த வருடம் 2024 மட்டும் 37 லட்சம் மக்கள் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 54 பேர் ரேபிஸ் நோயால் இறந்தும் போயிருக்காங்க. இந்த ரேபிஸ் டெத் கேசஸ் அதிகமாவது குறித்து மோட்டோவா, அதாவது உச்சநீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் பிளேஸில் தெருநாய்க்களில் யாரும் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு, எக்ஸப்ட் முனிசிபல் அண்ட் கார்ப்பரேஷன் ஃபீடிங் ஜோன் டெடிகேட்டட் ஏரியாவில் மட்டும்தான் டாக்ஸ்க்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. தெருநாய்க்களை பிடிக்கும்போது தடுப்பவர்கள் மீது ரூபாய் 25,000 முதல் 2 லட்சம் வரை ஃபைன் போட சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தெருநாய் பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கும் இந்த முடிவு பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். சேஃப்டி ஃபர்ஸ்ட் இஸ் சேஃப்டி ஆல்வேஸ். எல்லாரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ.